புயல் முன்னெச்சரிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப் படை டெல்டா மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு தலா ஒரு குழு சென்றுள்ளது. ஒரு குழுவுக்கு 30 பேர் வீதம் மொத்தம் 8 குழுக்களும், இது தவிர 4 மோப்ப நாய்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் சென்னை மற்றும் புறநகரில் 900 தீயணைப்பு வீரர்கள், ரப்பர் படகுகள் உள்ளிட்ட நவீன மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக கனமழை வரைக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஆங்காங்கே ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி பார்த்தோம் என்றால் தமிழகத்துடைய வடகடலோர மாவட்டங்கள், பெரும்பாலான மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலை தான் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 8 மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கிறாங்க. குறிப்பாக 30 பேர் கொண்ட குழுவினர் 8 மாவட்டங்களுக்கு விரைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பாண்டிச்சேரிக்கு 2 குழுவினர் சென்றிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 60 பேர் களத்தில் இருக்கிறாங்க. அதே போல் தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் என ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என ஒரு குழு வீதம் மொத்தம் 8 குழுவினர் சென்றிருக்கிறாங்க. அவர்கள் அங்கே தாழ்வான பகுதிகள் மற்றும் வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் களப்பணியாற்றுவதற்கும் மக்களை பாதுகாப்பாக சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அழைத்து செல்வதற்கும் அங்கே பணியாற்றக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் தீயணைப்பு படை வீரர்கள் 750 தீயணைப்பு படை வீரர்கள் தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து களப்பணியாற்றுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரெட்டேரி ஜங்ஷன், தாம்பரம், குன்றத்தூர், மணலி, வேளச்சேரி உள்ளிட்ட 14க்கும் மேற்பட்ட தாழ்வான இடங்கள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 இடங்கள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 இடங்களில் மீட்பு பணி உபகரணங்களோடு தீயணைப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ரப்பர் படகுகள், எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மேற்கொள்வதற்கான அனைத்து உபகரணங்களோடு அவர்கள் அனைவருமே பணியில் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மெல்ல மெல்ல இலங்கையிலிருந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இந்த புயலானது தமிழக கடற்கரை பகுதியை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் டெல்டா மாவட்டங்களில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் தரைக்காற்றும் வீசுவதால் கடுமையான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஒருபுறமும் தீயணைப்பு படை வீரரும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.